ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 887வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க. முக்கியமான அப்டேட்ஸ் ரெட்மியோட Note 13 இதனோட ஒரு சில ஸ்பெக்ஸ் லீக் வந்திருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பேடிஎம்லேருந்து ஃபாஸ்டஸ்ட் யூபிஐ ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். iQooலேருந்து iQoo Z7 வரப்போகுதுன்றதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். OnePlusோட Note 3க்கான ஸ்பெக்ஸ், அது போக லான்ச் டைம் ஃப்ரேம் இது வந்து தெரிய வந்திருக்கு. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சு போவாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆப்பிள்லேருந்து அவங்களோட அடுத்த ஸ்மார்ட் வாட்சில் பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டிசைனை உருவாக்கிட்டு இருக்காங்களாம். இது வரைக்கும் பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் லெவலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிளட் எடுத்து மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை மாற்றி சதையில் எந்தவித ஓட்டையும் போடாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிளட்டோட குளுக்கோஸ் லெவலை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜியில் ஆப்பிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்களோட அடுத்த ஸ்மார்ட் வாட்சில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேளை இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மருத்துவ உலகில் ஒரு புரட்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இது ஒரு லீக் ஆமெண்ட் தான் இருக்குது. அடுத்து iQooலேருந்து iQoo Z7 கொண்டு வர போகிறாங்க. ஆமாம், iQooவோட Z7 வரப்போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலான இமேஜை காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. டிசைனில் சொல்கிற அளவுக்கான ஒன்றும் சேஞ்ச் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் ஒரு விஷயங்க, iQoo Z7 மட்டும் இல்லாமல் கூடவே iQoo Z7 Pro அப்படின்ற ரெண்டு மொபைலும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த டைம் ஏதாவது மாறப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமும் LCD டிஸ்பிளேயோட தான் எட்டு வர மாதிரி தெரியுது. மற்றபடி ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எதுவும் தெளிவாக தெரியல. கண்டிப்பாக போக போக நமக்கு தெரியும். தெரிய ஷேர் பண்ணுறேன். அடுத்து விவோட Vivo V27 Pro இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா லீக்ஸ் வந்திருக்குங்க. ப்ரைஸ் கூட தெரிய வந்திருக்கு. இந்த V27 சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டாக வர சீரியஸ் அப்படின்றனால ஆஃப்லைனில் எப்பவுமே மொபைலை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால ஆஃப்லைனில் கடையிலேருந்து வந்த மொபைலோட இமேஜ் லீக்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த Vivo V27 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியே மீடியாடெக்கோட Dimensity 8200 அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது. இவங்க பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட 8GB 256GB 42,000 அப்படின்னும் 12GB 256GB 46,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவு ப்ரைஸில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் ஒரு 40,000 ப்ரைஸில் எட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்து பேடிஎம்லேருந்து லைட்னிங் ஃபாஸ்ட் யூபிஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபெயிலே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து யூபிஐ லைட்டை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸ் வந்து 200 வரைக்கும் தான் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், நம்ம முன்னாடியே பேடிஎம்மோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை லோட் பண்ணி நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ பேடிஎம்மோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை லோட் பண்ணி வைக்கிறது மூலமாக பேங்கோட சர்வர் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் டேரெக்டாக பேமெண்ட் சென்ட் பண்ணுறதுனால பேடிஎம்மால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூபிஐயில் அமௌண்ட் சென்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒரு நல்ல முயற்சி தான். பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஸோ பார்த்து மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இதை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப ஃபாஸ்டான ஒரு யூபிஐயை பேடிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் உண்மைங்க. அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து OnePlus Note 3 பற்றி பார்த்துடலாமா? OnePlus Note 3 ரொம்ப காலமாக பேச்சிலேயே இருந்துட்டு இருக்கிற ஒரு மொபைலாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து Dimensity 1300 வரும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது Dimensity 8100 200 வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் லீக் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த மொபைல் மீடியாடெக்கோட Dimensity 9000 அப்படின்ற ப்ராசரோட வருமா. இங்கே 9000 அப்படின்றது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியலைங்க. ஒரு வேளை வந்து நாளாயிடுச்சு, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால மொபைல் இப்படி கொண்டு போனால் மார்க்கெட்டை பிடிக்க முடியாது. ஸோ ப்ராசரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இதில் வந்து 6.72 இன்ச்சஸ்க்கான 120Hz AMOLED டிஸ்பிளேயோட வருது. 5000 mAh பேட்டரி, 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட், எப்போ மாதிரியான 50 MP கேமராவோட Dimensity 9000 அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வராங்க. லான்ச் டைம் ஃப்ரேம் வேறு வந்துருக்குங்க. இது வந்து ஜூன் அல்லது ஜூலையில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அடுத்து ரெட்மிலேருந்து Redmi Note 13 இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ஒரு லீக், ரொம்ப முக்கியமான லீக் வந்திருக்கு. Redmi Note 12 Redmi ரொம்ப பெருசாலாம் போகல, பெருசாக சேலும் இல்லை. ஸோ எப்போவுமே ரெட்மி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் லான்ச் பண்ணி பெருசாக சேல் இல்லைன்னா அவங்களோட அடுத்த சீரிஸை டக்குன்னு இட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் 1-2-3 மாதத்துக்குள்ளே ரெட்மியோட Note 13 வரலாம். அதுக்குள்ளே Redmi Note 13 பார்த்தீங்கன்னா லீக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் அவங்க வந்து மீடியாடெக் ப்ராசர் பக்கம் போகாமல் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரை யூஸ்
யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ரெட்மியோட நோட் 13 ப்ரோவில் ஸ்னாப்ட்ராகன் 778G அப்படின்ற ப்ராசரோட எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ரெட்மியோட அடுத்த டிவைஸ் சீக்கிரமாக லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரெட்மி ஒன்று எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு, குறிப்பாக நோட் சீரிஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டே இருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவையும் பார்த்துட்டு இருங்க. ஏன்னா அந்த மொபைல்லாம் வாங்கணுமா அப்படின்றத அந்த வீடியோவை பார்த்துன்னு முடிவு பண்ணுங்க. ChatGPT இப்போ அதிகமாக ஆன்லைனில் டெக்னாலஜி தெரிஞ்சாலும் சரி தெரியாதவங்களும் சரி தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPT தான். ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேர் கூகுளுக்கு ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. சரி, அதை ஒரு பக்கம் தள்ளி வைப்போம். ஸோ இந்த ChatGPT அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்விகளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு கரெக்டான பதிலை கொடுத்துட்டு இருக்குது. ஒருவேளை பதில் இல்லை அப்படின்னாலுமே நான் அதனால் வந்து எனக்கு சரியாக பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ChatGPT-யை வாட்ஸ்அப்போட இன்டகிரேட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இப்படி இன்டகிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருந்து நம்மளோட ChatGPT-யை ஆக்சஸ் பண்ண முடியும். நமக்கு தேவையான கொஸ்டினை வாட்ஸ்அப்லேருந்து கேட்டு சேட் பண்ணிக்க முடியும். எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, டெலகிராமில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஒருவேளை வாட்ஸ்அப்லேயும் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்து அந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மட்டும் ChatGPT ஆக்சஸ் பண்ணிக்கலான்னு தந்தாலும் தருவாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் சும்மா ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டீல் இன்னைக்கு ஒரு சில டீல் செட் வந்துருங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேராசூட்டோட அட்வான்ஸ் பாடி லோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 99 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ரெகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 200 வரைக்குமே ப்ரைஸ் இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல டீல். வாங்கி யூஸ் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து போட்டோட ஏர்பாட்ஸ் 131 இதோட ரெகுலர் ப்ரைஸ் 1300 இருக்கும். குறிப்பாக இது வந்து நார்மல் மாடல் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாடல். அதனால வந்து பேட்மேன் படத்தோட வரும். ஸோ இந்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் 990 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கு. ஒரு நல்ல டீல். ஏன்னா மற்ற கலர் எல்லாமே 1300 ரூபா தான் இருக்கு. ஸோ இது மட்டும் தான் 999 ரூபாய்க்கு கிடைக்குது. வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து நீங்க ஒரு நல்ல 4K டிவி வாங்கணும், ஒரு பெரிய சைஸ் டிவி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? iFFALCOனோட இந்த 58 இன்ச்சஸ் டிவி ட்ரை பண்றீங்களா? இது வந்து 4K அல்ட்ரா HD LED டிவி 58 இன்ச் சைஸ்ல இருக்கு. இதை வந்து 32,000 ரூபாய் அப்படின்னு இப்போ மார்க்கெட்ல சேல் பண்றாங்க. ரெகுலரான பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கூப்பனும் கொடுத்துருக்காங்க. 31,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இது போக கிரெடிட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே கம்மியாக இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 58 இன்ச் டிவி லோக்கல் கம்பெனிஸ்லேயே இந்த 30,000 ரூபாய் கீழே கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கொடுக்குறது அப்படின்றது ஒரு சூப்பரான டீல். வாங்க ஐடியா இருந்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் டக்குனு போட்டு விட்டுருங்க. ஒரு வேலை வேண்டாம்னு தோணுச்சுன்னா கூட அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் எப்போனாலும் முடியலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான வேற ஒரு சூப்பரான அப்டேட்டோட வேற ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன்.